श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। नरसिंहोऽखिलाज्ञानमतध्वान्तदिवाकरः जयत्यमितसज्ञानसुखशक्तिपयोनिधिः सुमुखौ सुन्दरतरौ सुनाथौ सुखचित्तनौ सुराराधितपादाब्जौ रमानारायणौ स्तुमः। अभ्रमं भङ्गरहितमजडं विमलं सदा आनन्दतीर्थमतुलं भजे तापत्रयापहम्। श्रीमध्वः कल्पवृक्षस्तु जयार्यः कामधुक् स्मृतः चिन्तामणिस्तु व्यासार्यो मुनित्रयमुदाहृतम्। अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये तपो विद्याविरक्त्यादिसद्गुणौघाकरानहम् वादिराजगुरून् वन्दे हयग्रीवदयाश्रयान्। भक्तानां मानसाम्भोजभानवे कामधेनवे नमतां कल्पतरवे जयीन्द्रगुरवे नमः। आपादमूलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। श्रीगुरुभ्यो नमः। ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் ஆராதனை என்ற இந்த புண்ணியமான பவித்திர காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் அவரை ஸ்மரிப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. பரோபகார நிரதானாம் புருஷாணாம் மாஹாத்மிய ஸ்ரவணம் மாஹாத்மிய கதனம் மனசுத்திகரம் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. நமக்கு யார் உபகாரம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய மகிமையை கேட்க வேண்டும், அதை மற்றவர்களிடமும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மனம் சுத்தமாகும். மனம் மட்டுமல்ல, நம்முடைய இந்த தேகமும் இந்திரியங்களும் சுத்தமாகும். சம்ஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷிதமும் இருக்கிறது, கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. இந்த உலகத்திலேயே பெரிய பாபம் எது தெரியுமா? இந்த கிருதக்னதான்னு சொல்லுவாங்க. இந்த பாபத்திற்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. இந்த திருட்டு கொலை போன்ற பெரிய பாவங்களுக்கும் கூட பிராய்ச்சித்தம் இருக்கிறது. ஆனால் இந்த கிருதக்னதா, நன்றியை மறப்பதற்கு மட்டும் எந்த ஒரு பிராய்ச்சித்தமும் இல்லை. அதனால்தான் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் போன்ற மகான்களை ஸ்மரணம் செய்வது, அவர்களுடைய மகிமையை பிறருக்கு சொல்வதும் நம்முடைய கடமையாகிறது. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சுவாமி நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் நாம் வாழ்வது இந்த 21st செஞ்சுரியில, 21ஆம் நூற்றாண்டு. இப்போ விஜயேந்தர் வாழ்ந்தது 16ஆம் நூற்றாண்டு. இந்த தேர்தல் சமயத்துல சில அரசியல்வாதி வருவாங்க, ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க, அவரை உபகாரின்னு சொல்லலாம். பல 100 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ஒருவரை பற்றி இன்று ஏன் பேச வேண்டும், ஸ்மரிக்க வேண்டும்? என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்படி கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக தான் இந்த ஒரு பிரயோஜனம் நடந்து கொண்டிருக்கு. ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் இல்லை என்றால் இன்று நாமவே இருந்திருக்க மாட்டோம். நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வேதசாஸ்திர ஞானம், இவை எல்லாம் நாசமடைந்து எல்லாம் இழந்து
சாதாரண மிருக வாழ்க்கை வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். இதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளுடைய திவ்யமான வாழ்க்கையை பற்றி யதாசக்தி இப்போது பார்க்கலாம். இப்போது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். அதர்மமும் அநீதியும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இப்போ ஒரு பக்கம் அவைதிக மதங்களின் தாக்கம், இன்னொரு பக்கம் நாங்களும் வைதிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டே வேதத்திற்கு விரோதமான ஆச்சாரங்களை பின்பற்றும் மதங்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷமமான காலத்தில்தான் ஸ்ரீ வாயுதேவர் அவதரித்தார். அவரை முக்கிய பிராணர் என்றும் அழைக்கிறோம். சர்வோத்தமரான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆக்ஞைப்படி ஸ்ரீமத் மத்வாச்சாரியராக இந்த பூமியில் அவதரித்தார். இங்க ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸ்ரீ மத்வாச்சாரியர் வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியர் மட்டுமல்ல, வேதங்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆச்சாரியர். வேதங்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆச்சாரியர் மத்வாச்சாரியர். மூலகுரு என்று வேதங்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆச்சாரியர். எல்லா வேதங்களிலும், குறிப்பாக ருக்வேதத்தின் பவமான சூக்தம், லலிதா சூக்தம், உபனிஷத்துகள் ஆகியவற்றில் ஸ்ரீ வாயுதேவருடைய மகிமை தெளிவாக துதிக்கப்பட்டுள்ளது. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சுவாசோச்சாசம் முதலான எல்லா செயல்களையும் பகவானுடைய ஆக்ஞைப்படி நடத்துகிறவர் ஸ்ரீ வாயுதேவர். இவர்தான் எல்லா சத்தியர்களுக்கும் குரு என்பதாக நாம் மறந்துவிடக்கூடாது. திரேதாயுகத்தில் ஹனுமந்தராக இருந்து ராமச்சந்திரனுக்கு சேவை செய்தவரும், துவாபர யுகத்தில் பீமராக இருந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சேவை செய்தவரும் அதே ஸ்ரீ வாயுதேவர் தான் கலியுகத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியர் அவதரித்தார். இது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல, சாஸ்திரத்தின் ரகசியமும் கூட. இந்த வாயுதேவருடைய கருணை அளவிட முடியாது. நம்மிடத்தில் இந்த தேகத்தில் சுவாசோச்சாச ரூபமாக சுவாசத்தை நடத்துகிறவரும் அவர்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய ஸ்வரூபோத்தாரத்துக்காக, தேகத்தின் உத்தாரத்துக்காக சுவாசோச்சாச கிரியை, இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி அடைவதற்காக கிரந்தங்களையும் கொடுத்திருக்கார். கிரந்தம் கொடுத்தவர் வாயு பகவான். இந்த தேகத்தை காப்பாற்றுவர் கூட வாயு பகவான் தான். அதைவிட முக்கியமாக நம்முடைய ஸ்வரூபோத்தாரம், இதுக்கு முக்கிய காரணம் வாயு பகவானின் ஒரு அருள். இவன் என்னுடைய பக்தன், அதனால் இவன் உடலில் நான் இருந்து சுவாசத்தை நடத்துகிறேன். இவன் என்னுடைய பக்தன் அல்ல, அதனால் இவனிடத்தில் இருந்து நான் சுவாசத்தை நடத்த மாட்டேன். இப்படி எந்த பேதமும் அவருக்கு இல்லை. அவ்வளவு பெரியது ஸ்ரீ வாயுதேவருடைய கருணை. அப்படிப்பட்ட ஸ்ரீ வாயு தேவருடைய மூன்றாவது அவதாரம் தான் ஸ்ரீ மத்வாச்சாரியர். அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கும் கருணையை நினைத்து நாம் எப்போதும் அவரை
ஸ்மரிக்க வேண்டும். அவரை இந்த பூமிக்கு அனுப்பிய ஸ்ரீ ஹரியையும் ஸ்மரிக்க வேண்டும். அஜ்ஞான நாசாய சதாம் ஜனானாம் கிருதாவதாராய வசுந்தராயாம் மத்வாபிதானாய மகாமஹிம்னே ஹதாக சங்காய நமோ நிலாய. அஜ்ஞான நாசாய சதாம் ஜனானாம் கிருதாவதாராய வசுந்தராயாம். வருத்தமான விஷயம் என்னவென்றால், ஹரி வாயுவில் இருவருடைய ஸ்மரணையும் நம்மால் சரியாக நடப்பதே இல்லை. ஸ்மரித்தாலும் பக்தியோடு ஸ்மரிப்பதில்லை. அப்படி இருக்க நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சம் எப்படி கிடைக்கும்? அதனால்தான் ஸ்ரீ வாயுதேவருடைய 3 அவதாரங்களையும் நாம் எப்போதும் ஸ்மரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீ மத்வாச்சாரியர் வேதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத்துகள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் என்று எல்லா மூல கிரந்தங்களுடைய ஒரு உண்மையான தாற்பயத்தை நிர்ணயித்து கொடுத்த ஆச்சாரியர். அவருடைய கிரந்தங்கள் அனைத்தும் சேர்ந்து சர்வமூலம் என்று பிரசித்தி பெற்றுள்ளன. தத்துவஞானம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக பல மார்ப பீடங்களை ஸ்தாபித்தார். உடுப்பில் அஷ்டமட்டங்கள். அதல்லாமல் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தருடைய பரம்பரை, பத்மநாப தீர்த்தருக்கு பிறகு ஸ்ரீ நரஹரி தீர்த்தர், ஸ்ரீ மாதவ தீர்த்தர், ஸ்ரீ அக்ஷோபி தீர்த்தர், ஸ்ரீ ஜெய் தீர்த்தர், வித்யாதிராஜ தீர்த்தர் ஆகிய மகான்கள் அந்த ஒரு பீடத்தை அலங்கரித்தார்கள். ஸ்ரீ வித்யாதிராஜ தீர்த்தருக்கு 2 சிஷ்யர்கள். ஜேஷ்ட சிஷ்யர் ஸ்ரீ ராஜேந்திர தீர்த்தர், அவருக்கு பிறகு ஸ்ரீ கவித தீர்த்தர். இவர்கள் இருவரிடமிருந்தும் பரம்பரை தனித்தனியாக தொடர்ந்தது. ஸ்ரீ ராஜேந்திர தீர்த்தருடைய பரம்பரையில் பின்னாளில் ஸ்ரீ பிரம்மணி தீர்த்தர், ஸ்ரீ வியாசராஜர் போன்ற மகான்கள் அவதரித்தார். அந்த பரம்பரைதான் இன்று வியாசராஜ மடம் என்று பிரசித்தி பெற்றிருக்கிறது. ஸ்ரீ கவித தீர்த்தருடைய பரம்பரையில் பீடாதிபதிகளாக வாகீஷ தீர்த்தர், ராமச்சந்திர தீர்த்தர், விபூதேன தீர்த்தர் இந்த மகான்கள் அந்த பீடத்தை அலங்கரித்தார். விபூதேன தீர்த்தருக்கு பிறகு ஸ்ரீ ஜிதாமித்ர தீர்த்தர், ரகுநந்தன தீர்த்தர், சுரேந்திர தீர்த்தர் போன்ற மகான்கள் வந்தார்கள். இந்த சுரேந்திர தீர்த்தருடைய உத்தராதிகாரியாக வந்தவர் தான் ஸ்ரீ விஜேந்திர தீர்த்தர். அந்த காலத்துல நான் சொல்வது ஒரு 400 வருஷத்துக்கு பின்னவே அது விஜேந்திர விஜயம் என்ற ஒரு கிரந்தம் இருக்கு. மத்தகவி என்ற ஒரு வித்வான் அதை இயற்றியது. அதில் ஸ்ரீ விஜேந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதில் அந்த கிரந்தத்தை ஆதாரமாக வைத்துதான் இப்போது அவருடைய வாழ்க்கை மகிமையை பார்க்க போகிறோம். முதலில் ஸ்ரீ விஜேந்திரனுடைய அவதாரம் எப்படி சம்பவித்தது என்பதை பார்ப்போம். ஒரு சமயம் ஸ்ரீ வியாசராஜர் தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கிராமத்திற்கு வந்தார். ஒரு கிராமாதிபதி. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வயதாகிவிட்டது. குழந்தை இல்லை. குழந்தையை பற்றி நினைக்கிற வயதையும் கடந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் ஸ்ரீ வியாசராஜர் அங்கே வந்தார், ஆசீர்வதித்தார். புத்திரவான் பவ சாதரம் என்று ஆசீர்வாதம் செய்தார். அதை கேட்ட அந்த கிராமாதிகாரி
நாங்கள் இருவரும் வயதானவர்கள், விருத்தாப்பியம், எங்களுக்கு எங்க புத்திர பாக்கியம் என்று கேட்டார். அதுக்கு வியாசராஜர், இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, என்னுடைய அந்தர்யாமியான ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்ல வைத்த ஒரு வார்த்தை இது என்று கூறினார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு பெரிய மகாத்மியம் அது. அந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தையை ஸ்ரீ வியாசராஜரே ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவர்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் பிறந்தது. நமக்கு ஒரு குழந்தையும் கூட பிறக்கவில்லையே என்று வாழ்க்கை முழுவதும் வருத்தப்பட வேண்டியிருந்த அந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. இது ஒரு அதிசயம் தானே. இது ஸ்ரீ வியாசராஜருடைய அனுகிரகம். சரி, முதல் குழந்தைக்கு விட்டலா என்று நாமகரணம் செய்தார் ஸ்ரீ வியாசராஜர். அந்த குழந்தையை மடத்திலேயே வளர்த்தார். காலம் வந்தது, உபநயனம் கூட நடந்தது. அந்த குழந்தையின் ஒரு யோக்கியத்தை, தகுதியை ஸ்ரீ வியாசராஜர் நன்றாக அறிந்தவர். அதனால்தான் 8 வயதிலேயே அந்த குழந்தைக்கு சந்நியாசம் கொடுத்து அன்போடு விஷ்ணு தீர்த்தர் என்ற புண்ணிய நாமத்தை அருளினார். சந்நியாசம் என்றால் என்ன? பகவானிடத்தில் மனதை முழுமையாக வைப்பதுதான் சந்நியாசம். உண்மையில் சந்நியாசம் பெறுவதற்கு முன்பே அந்த சிறுவன், அந்த பாலகன் தன் மனதை பகவானிடத்தில் வைத்திருந்தான். அந்த அர்த்தத்தில் பார்த்தால் ஆரம்பத்திலிருந்தே அவர் சன்னியாசிதான், அந்த குழந்தை, இந்த விட்டல என்ற பாலகன். இப்போது உலகத்திற்கு தெரியும்படி சந்நியாச ஸ்வீகாரம் செய்து கொண்டார். சந்நியாசி என்றால் எல்லாவற்றையும் விட்டவர் என்று ஒரு அர்த்தம் உண்டு. சர்வசங்க பரித்தியாகின்னு சொல்லுவாங்க. இந்த பிராபஞ்சிக சுகபோகங்களை விட்டவர் அவர் சந்நியாசி. ஆனால் இந்த விஷ்ணு தீர்த்தர் பிராபஞ்சிக சுகபோகங்களை தியாகம் செய்தார். ஆனால் தன் குருவின் சங்கத்தை விடவில்லை. ஸ்ரீ வியாசராஜருடைய சங்கத்தை மட்டும் விடவில்லை. சுமத்வ விஜய கிரந்தத்தில் இப்படி இருக்கு: அசங்க பூஷா நனு சாது சங்கீதா. அசங்க பூஷா, அசங்கர் என்று கூறப்படும் சந்நியாசிகளுக்கு பூஷணம் என்றால் சாது, சஜ்ஜன சங்கம் என்று கூறுகிறார். அங்கு விஷ்ணு தீர்த்தருக்கு ஸ்வயம் வியாச தீர்த்தரே, வியாசராஜரே அவருக்கு வித்யாதானம், சமக்ர வித்யாதானம் செய்தார். அங்க ஒரு ஸ்லோகம் உண்டு: ஷட்வாரம் வியாசராஜேந்து முகாத் ஸ்ருத்வா விசேஷதா மத்வ சாஸ்திரார்த்த சாரம் து வியாச்சக்ஷாணம் நிஜான் பிரதி. ஸ்ரீ மத்வாச்சாரியர் அருள் செய்த எல்லா கிரந்தங்களையும், சரமூல கிரந்தங்களையும் ஸ்ரீ வியாசராஜரிடத்தில் 6 முறை படித்தார் ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர். மத்வாச்சாரியுடைய கிரந்தங்கள் எண்ணிக்கையில் அதிகமில்லை, 37 தான். மொத்தம் 37. ஆனால் அவற்றின் அர்த்தம் அளவிட முடியாது. மிதான பெமிதார்த்ததான். மத்வாச்சாரிய சொல்கிறார், விஸ்தரோ பேமேவஸ்யா தத் விசேஷாதி வேதினாம். மத்வாச்சாரியுடைய ஒரு வாக்கியத்தை சாதாரண சாத்விக ஜீவர்கள் எவ்வளவு புரிந்து கொள்கிறார்களோ அதைவிட அதிகமான அர்த்தத்தை ரிஷிகள் புரிந்து கொள்வார்கள். அதே வாக்கியங்கள் தேவதைகளுக்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தை அளிக்கின்றன. இது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான். இந்த
வைசிஷ்டியம் மற்ற மதங்களுடைய கிரந்தங்களில் இல்லை. அதனால்தான் விஷ்ணு தீர்த்தர் ஸ்ரீ மத்வாச்சார் அருள் செய்த எல்லா கிரந்தங்களையும் 6 முறை படித்தார். அது மட்டுமல்ல, ஸ்ரீ ஜெயதீர்த்தருடைய நியாயசுதா கிரந்தத்தை 9 முறை பாடம் கேட்டார். நவகிருத்வா நியாயசுதாம் வியாசதீர்த்த பயோநிதேஹே உத்ருத்ய பீதவந்தம் ச நாகீந்திரேவ சன்னுதம். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நியாயசுதா மங்களம் கேட்பதே மகாபாகியம். அப்படி இருக்க 9 முறை கேட்டார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யோசித்து பாருங்கள். நியாயசுதையுடைய காம்பீரியத்தை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வார்த்தைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரதி வாக்கியம் பிரத்யக்ஷரம் பிரதிபதம் அநேகாகூதி கர்ப்பிதா பிரதிபாதி சுதா. இப்படிப்பட்ட வைபவம் இந்த மாத்வ டீகா டிப்பணி கிரந்தங்களுக்கு இருக்கிறது. பாடம் சொல்லுகிறவர் ஸ்ரீ வியாசராஜர். அவர் ஒரு ஞான சமுத்திரம். விஷ்ணு தீர்த்தர் கூட ஞான சமுத்திரமே. இப்படிப்பட்ட குருவிடம் பாடம் கேட்பது மகாபாகியம். பகவானுடைய விசேஷ பக்தர்களுக்கு தான் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அச்சமயத்தில் ஸ்ரீ விஜேந்திரருடன் சேர்ந்து படித்தவர்களில் பல யதிகளும் இருந்தார்கள். வியாசராஜின் சிஷ்யர். அவர்கள் எல்லாம் அந்த விஜயநகரத்திலிருந்து, அந்த வித்யாபீடத்திலிருந்து விசேஷமாக அத்தியனம் செய்தவர். அதே போல ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகளும் ஸ்ரீ வியாசராஜரிடத்தில் கல்வி கற்ற மகான்களில் ஒருவர். புரந்தரதாசர் சொல்றார், ஒரு சுழாதியில் சொல்றார், சந்த விஜயேந்திர வாதிராஜர் என்ப சச்சிஷ்யரனு படைது என்று. வியாசராஜருடைய சிஷ்யர் அவருடைய வைபவத்தை பிரசம்சனம் செய்கிறார். ஒரு சாதாரண மாணவன் ராமசப்தத்தில் இருந்து ஆரம்பித்து படித்து பின்னால் பெரிய பண்டிதனாக ஆகிறான் என்றால் அது உலகத்தில் ஒண்ணு புதுமை இல்லை. ஆனால் ஏற்கனவே பெரிய ஞானிகளாக இருந்தவர்கள் ஸ்ரீ வியாசராஜருடைய சிஷ்யர்களாக இருந்து மறுபடியும் கல்வி கற்றது என்றால் அது அபூர்வத்திலும் அபூர்வம் என்று சொல்ல முடியலாம், சொல்ல வேண்டும். சில நாட்கள் கழித்து ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் ஸ்ரீ வியாசராஜரை தரிசிக்க விஜயநகரத்திற்கு வந்தார். ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் ஸ்ரீ கவிந்த தீர்த்தருடைய பரம்பரையில் வந்த மகான். அவருடைய மகிமையை ஒரு ஸ்லோகம் இவ்வாறு வர்ணிக்கிறது. யஷ்டகா ரூபவாசேன திரிவாரம் பூ பிரதட்சிணம் தஸ்மை நமோ யதீந்திராய ஸ்ரீ சுரேந்திர தபஸ்வினே. உபவாசத்தோடையே பாரத தேசத்தில் உள்ள புண்ணிய கஷேத்திரங்களை 3 முறை பிரதட்சிணம் செய்த மகான் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர். அந்த காலத்தில் வாகனம் வசதி இல்லை, ஹைவேஸ் ரோட் இல்லை, பயணத்திற்கு வேறு எந்த வசதியும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் கால்நடையாகவே தேச சஞ்சாரம் செய்து அவருடைய அபூர்வமான யோக சக்திக்கு சான்றாக இருக்கிறது. ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் விஜயநகரத்திற்கு வந்தபோது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஊருக்கு வெளியே இருந்த ஒரு வனத்தில் அவர் தங்கினார். அங்கே ஒரு பெரிய துளசி வனம் இருந்தது. அந்த துளசி முழுவதையும் அந்த சுரேந்திர தீர்த்தர் மனதிலேயே பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம் என்று சமர்ப்பித்து விட்டார். அதற்கு பிறகு ஸ்ரீ வியாசராஜருடைய ஒரு சிஷ்யர் தேவ பூஜைக்கு தேவையான துளசியை சங்கிரகம் கொண்டு மடத்துக்கு திரும்பினார். அந்த துளசியை பார்த்தவுடனே
ஸ்ரீ வியாசராஜருக்கு திவ்ய திருஷ்டியால் இது விஷயம் தெரிந்தது. இவை எல்லாம் நிர்மால்யம், பகவானுக்கு சமர்ப்பித்த துளசி என்று சொன்னார். அதை சமர்ப்பித்தவர் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் என்பதும் கூட தியான திவ்ய திருஷ்டியால் தெரிய வந்தது அவருக்கு. உடனே ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரை மிகுந்த மரியாதையுடன் அழைத்து வரும்படி மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயனுக்கு ஆக்ஞை செய்தார் ஸ்ரீ வியாசராஜர். ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரும் வியாசராஜரும் அந்த மடத்திலிருந்து சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த அந்த நாட்களில் ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தரை பார்த்தவுடனேயே இவரை நம்முடைய சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு துவாதசி நாளில் பாரணை செய்யும் நேரத்தில் தம்முடைய விருப்பத்தை ஸ்ரீ வியாசராஜரிடம் தெரிவித்தார். ஸ்ரீ வியாசராஜர் மிகுந்த சந்தோஷத்துடன் அதற்கு சம்மதித்தார். இந்த சம்பவத்தை ஸ்ரீ புரந்தரதாசர் ಸುಳಾದಿಯಲ್ಲಿ இப்படி பதிவு செய்கிறார். ಸುರೇಂದ್ರರು ಪುತ್ರ ಭಿಕ್ಷವ ಬೇಡೆ ವಿಜಯೇಂದ್ರರ ಕರುಣಿಸಿ ಮಠವನ್ನು ಧರಿಸಿದ ಕಾರಣ ಈಸು ಮುನಿಗಳಿದ್ದೇನು ಮಾಡಿದರು, வியாசமுனி மத்வமதவன் உத்தரிசித. அதன் பிறகு ஒரு வைபவமான சமாராதனையில் ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தருக்கு விஜயேந்திர தீர்த்தர் என்ற திருநாமத்தை அருளி ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் அவரை தம்முடைய சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். அப்போது ஸ்ரீ வியாசராஜர் விஜேந்திரருக்கு பலவிதமாக உபதேசம் செய்தார். சுரேந்திரம் தம் அனுவ்ரஜா தச்சிஷ்யோ பவ கல்யாண வச்சிஷ்யசி சதா பவான் பூஜையன் ராமச்சந்திரம் துவம் விசரஸ்வ மஹீதலே. ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரை பின்பற்றி நட, அவருடைய சிஷ்யராக இரு, அதே சமயம் நீ எப்போதும் என்னுடைய சிஷ்யன்தான். ஸ்ரீ ராமச்சந்திர தேவனை பூஜித்துக் கொண்டே இந்த பூமியில் சஞ்சாரம் செய். அதற்கு பிறகு ஜெஹி வாதீன் சமஸ்தான்ஸ்துவம் கர்க்கஷான் தர்க்க பாஷணீஹி. துஷ்டவாதிகளை, துஷ்ட மதங்களை யுக்தியோடு நிராகரி, சன்மதத்தை நிலைநாட்டு. அதற்கு பிறகு உபதேசம் செய்கிறார். சமஸ்த வித்யா சதுரோபவ தம் மதனுகிரகாத், என்னுடைய அனுகிரகத்தால் எல்லா வித்தியைகளிலும் பிரவீணனாகு, அனைத்து வித்தியைகளிலும் உன்னுடைய பாண்டித்யத்தை வெளிப்படுத்து, மத்த மதத்தின் வைபவத்தை உலகம் அறியச் செய். ஆனால் இது எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையும் கூறினார். பரகாய பிரவேசம் மா குருஷ்வா, பரகாய பிரவேசத்தை செய்யாதே, அது சந்நியாசிகளுக்கு ஏற்றதல்ல. இவ்வாறு பலவிதமாக உபதேசம் செய்து ஸ்ரீ விஜயேந்திரை அனுப்பித்தார் ஸ்ரீ வியாசராஜர். முதலில் அவர்கள் சுரேந்திர தீர்த்தர் மற்றும் விஜேந்திர தீர்த்தர் காஞ்சி கஷேத்திரத்திற்கு வந்தார். அங்கே ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகளுடைய அந்த வரதராஜ வியாசராஜர் இதற்கும் பிராச்சீன காலத்தில் அங்கிருந்து வரதராஜ சுவாமியின் சேவை செய்த மகான். அதே போல அங்க வரதராஜ சுவாமி விஷ்ணுவின் ரூபம். அதே போல சிவபெருமான் அங்கே ஏகாம்பரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சித்தி பெற்றிருக்கிறார். இவ்வாறு பக்தரான சிவபெருமானும் சுவாமியான ஸ்ரீமன் நாராயணனும் அருள் பாலிக்கும் புண்ணிய கஷேத்திரம் அது. ஸ்ரீ வியாசராஜர் நீண்ட காலம் அங்கே தங்கியிருந்து வாதிகளை ஜெயித்து சன்மத ஸ்தாபனம் செய்ததெல்லாம் இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் தான்.
எல்லா விதத்து வித்வான்களிடமும் ஸ்நேகபாவத்தோடு பழகுவது ஸ்ரீ வியாசராஜருடைய உயர்ந்த குணங்களில் ஒன்று. ஸ்ரீ விஷ்ணுவையும் சிவபெருமானையும் விசேஷமாக ஆராதித்து அவர்கள் இருவருடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரமானவர் ஸ்ரீ வியாசராஜர். அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரத்திலிருந்து இப்போது ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரும் விஜயன் தீர்த்தரும் வந்தார்கள். அங்கே ஸ்ரீ விஜேந்திர தீர்த்தர் வாதத்தில் வாதிகளை வென்றார். அது மட்டுமல்ல, வாதிகளுடைய மனதையும் வென்றார். இது முக்கியமானது. மத்வ மதத்தின் வைசிஷ்டியத்தை எடுத்துரைத்தார். எல்லா வாதிகளையும் அன்போடு கௌரவித்தார். இந்த உயர்ந்த குணம் அவருடைய குருவின் அனுகிரகமாகவே அவருக்கு வந்தது. வேறு மதத்தை சேர்ந்த வித்வான்கள் கூட ஸ்ரீ விஜேந்திரனுடைய குணநலன்களுக்கு மனமு வந்து போற்றினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து கர்நாடகத்தில் உள்ள கோலாருக்கு வந்தார்கள். அங்கே மீமாம்சா பண்டிதர்கள், தர்க்க பண்டிதர்கள், வீரசைவ ஆகம பண்டிதர்கள் ஆகியோரிடம் வாதம் செய்தார். இங்கும் அவர்களை வாதத்தில் வென்றார். அது மட்டுமல்ல, அவர்களை சிறப்பாக கௌரவித்தார். அதுதான் அவருடைய விசாலமான ஒரு மனோவைசாலம் சொல்வார். அதுக்கு சான்றாக இருக்கு. தம்முடைய குருவான சுரேந்திர தீர்த்தருடன் சேர்ந்தவர் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை இங்க பிரதிஷ்டை செய்தார் அந்த கோலார் நகரில். அது இன்று விஜயமாருதி என்ற பெயரால் பிரசித்தி பெற்றிருக்கிறது. அதன் பிறகு ஸ்ரீ விஜயேந்திரர் துமக்கூர் என்ற ஊருக்கு வந்தார். அந்த சமயத்தில் அவருடைய குருவான ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் மீண்டும் ஒரு யாத்திரைக்காக புறப்பட்டிருந்தார். ஸ்ரீ விஜயேந்திரர் துமக்கூரிலும் சில நாட்கள் தங்கி பாடங்களும் பிரவச்சனங்களும் நடத்தினார். அங்கே வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த பிராணதேவர் இருக்கிறார். அதற்கு சமீபத்திலேயே ஸ்ரீ விஜேந்திரரும் ஒரு பிராணதேவர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இன்றும் அதை தரிசிக்கலாம். அதற்கு பிறகு ஸ்ரீ வியாசராஜர் ஆனேகுந்தியில் விருந்தாவஸ்தரானர். விகாரி சம்வத்சரத்தில் விருந்தாவஸ்தரானர். அதே ஆண்டில் புஷ்ய சுக்ல துவாதசி என்று சுரேந்திர தீர்த்தரும் கூட விருந்தாவஸ்தரானார். தாம் பிருந்தாவனம் பிரவேசம் செய்வதற்கு முன்பு இன்னொருவருக்கு சந்நியாசம் கொடுத்து ஸ்ரீ விஜேந்திரருடைய உத்தராதிகாரியாக நியமித்தார் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர். அவர்தான் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர். அதற்கு பிறகு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய வாழ்க்கை அதிசயங்களின் தொடர்பாக அமைந்தது. ஒன்றின் பின் ஒன்றாக எண்ணமற்ற மகிமைகளை தம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார் ஸ்ரீ விஜேந்திர தீர்த்தர். ஆனால் முக்கியமானது அவருக்கு பாடம் பிரவச்சனம்தான். சாஸ்திரங்களை போதிப்பது, புதிய வித்வான்களை உருவாக்குவது, பிரவச்சனங்களின் மூலம் சாதாரண மக்களை உத்தாரம் செய்வது. இந்த ஒரு காரியங்கள் எதுவும் ஒரு நாளும் நின்றதில்லை. அந்த காலத்தில் தஞ்சாவூர் சம்ஸ்தானத்தின் ராஜா செவ்வப்ப நாயக்கர் அவருடைய வேண்டுகோளின்படி ஸ்ரீ விஜேந்திரர் தஞ்சாவூருக்கு வந்தார். அந்த அரசர், அர்ச்சகர் குழு, நகரத்து அனைவரும் சேர்ந்து ஸ்ரீ விஜேந்திரரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார்கள். ஸ்ரீ விஜேந்திரர் தஞ்சாவூருக்கு வந்தார் என்ற செய்தி பரவியதும் அநேக வித்வான்கள் அவரை தரிசிக்க வந்தார் கும்பகோணத்திலிருந்து.
அவர்களில் எல்லா மதத்தைச் சேர்ந்த வித்வான்கள் இருந்தார். அத்வைதிகள், விசிஷ்டாத்வைதிகள், இப்படி பல வைதிக வித்வான்கள் அவரை சந்தித்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஒரு பெரிய கவலையை ஸ்ரீ விஜேந்திரிடம் தெரிவித்தார்கள். இதற்கு முன்பு தங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் ஸ்ரீ வியாசராஜர் என்பது அவர்களுடைய அனுபவம். இப்போது அவருடைய சிஷ்யரான விஜேந்திரே அதற்கு தகுதியானவர் என்பதையும் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார். அவர்களுடைய ஒரு துயரத்திற்கு காரணம் இதுதான். கும்பகோணத்தில் ஒரு சைவ சந்நியாசி இருந்தார். அவருடைய பெயர் பசவராஜேந்திரா என்று. தம்முடைய பாண்டித்யத்தை வேதசாஸ்திர கண்டனைக்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தார். அதோடு வாமாச்சாரத்திலும் ஈடுபட்டிருந்தார். வாதத்தாலும் வாமாச்சாரத்தாலும் பலரையும் தோற்கடித்தார். சிலரை தம்முடைய சிஷ்யர்களாகவும் மாற்றிக்கொண்டார். பலவந்தமாக மதமாற்றம் செய்வதே அவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இதனால் சனாதன தர்மம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வித்வான்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். இதை கேட்ட விஜயேந்தர் உடனே கும்பகோணத்திற்கு புறப்பட்டார். இன்னும் கும்பகோணத்திற்குள் நுழைய போகும் நேரம். அதே சமயத்தில் பசவராஜேந்திரும் ஒரு மேனாவில் அமர்ந்து அங்கே வந்து கொண்டிருந்தார். தம்மை எதிர்த்து வருபவர் ஸ்ரீ விஜேந்திர தீர்த்தர் இவர்தான் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. அவருக்கு தன்னுடைய யோக சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். அவர் யாரு? அந்த பசவராஜேந்திரா ஒரு சுவரின் மேல் தன்னுடைய ஆசனம் வியாக்ராசனத்தை வைத்தார். அதன் மேல் அமர்ந்து அந்த சுவரையே நகரச் செய்தார். இதை கண்ட ஸ்ரீ விஜேந்திரர் தாம் வந்து கொண்டிருந்த மீனாவை கீழே இறக்கும்படி கூறினார். பிறகு தம்முடைய யோக சக்தியால் அந்த மீனா ஆகாயத்தில் எழுந்து பறந்தது. நேராக அந்த பசவராஜேந்திரருக்கு மேலாக சென்றது. இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்த பக்தர்கள் அந்த அனைவருக்கும் ஸ்ரீ விஜேந்திரை பற்றிய நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. அதற்கு பிறகு இருவருக்கும் இடையே வாதத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டன. ஸ்ரீ விஜேந்தர் தோற்றால் பசவராஜேந்திரருடைய சீடராகி அவருடைய சைவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நிபந்தனை. ஒருவேளை பசவராஜேந்திரர் தோற்றால் தம்முடைய மடத்தையும் தம்முடைய ஐஸ்வர்யத்தையும் விட்டு கொடுக்க வேண்டும். இது ஒரு நிபந்தனை. சரி, வாதம் ஆரம்பமானது. முதல் நாள் காலையிலேயே குறிப்பிட்ட நேரத்திற்கு விஜேந்திரர் வந்து அமர்ந்தார். ஆனால் பசவராஜேந்திரர் இன்னும் வரவில்லை. எல்லாரும் தனக்காக காத்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். அந்த நேரத்தில் அவர் ஆகாயமாக பறந்து வந்து கொண்டிருந்தார். ஸ்ரீ விஜேந்தர் அவரை ஒரு முறை பார்த்தார். அடுத்த க்ஷணமே அவர் மேலிருந்து கீழே விழுந்தார். அதை பார்த்த அனைவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஸ்ரீ விஜேந்தருடைய ஆக்ஞைப்படி அவருடைய சீடர்கள் சென்று பசவராஜேந்திரருக்கு தேவையான உபச்சாரங்களை செய்தார். அன்று அவருடைய மீனாவை இந்த பூதங்கள்
பிடித்துக்கொண்டு பறந்து சென்று கொண்டிருந்தன. ஸ்ரீ விஜயேந்திரை பார்த்தவுடனே அந்த பூதங்கள் பயந்து ஓடிவிட்டன. அதனால்தான் இந்த பசவராஜேந்திரர் கீழே விழுந்தது. வாமாச்சாரத்தை விட வைதிக வித்யையே உயர்ந்தது என்பது அப்போது அனைவருக்கும் தெளிவானது. இவ்வாறு வாதம் தொடங்கவில்லை, இன்னும் தொடங்குவதற்கு முன்பே ஸ்ரீ விஜயேந்திரர் வெற்றி பெற்றிருந்தார். இது ஒரு மகிமை. சரி, மொத்தம் 11 நாட்கள் வாதம் நடைபெற்றது. இந்த உலகம், ஜீவர்கள், பரமாத்மா, இப்படி பல தத்துவங்களை பற்றி விவாதம் நடந்தது. ஒவ்வொரு நாளும் வெற்றி ஸ்ரீ விஜயேந்திரருக்கே கிடைத்தது. அதில் முக்கியமான விவாதம் சிவனே சர்வோத்தமன் என்பது பசவராஜேந்திரருடைய வாதம். விஷ்ணுவே சர்வோத்தமன், சிவன் விஷ்ணு பக்தர் என்பது விஜயேந்திரருடைய ஒரு நிலைப்பாடு. வேதம், புராணம், இதிகாசம் இவை அனைத்து கிரந்தங்களுடைய தாத்பரியமும் விஷ்ணு சர்வோத்தமத்துவம் என்பதையே ஸ்ரீ விஜயேந்திரர் பிரமாண வாக்கியங்களால் நிறுவினார். விஷ்ணு சர்வோத்தமத்வஞ்ச சர்வதா பிரதிபாதையா என்பது ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையை ஸ்ரீ விஜயேந்திரர் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். முன்பே செய்த ஒப்பந்த ஒரு நிபந்தனைப்படி பசவராஜேந்திரர் தம்முடைய மடத்தை விட்டு கொடுத்தார். அந்த மடம் இன்று கும்பகோணத்தில் இருக்கிறது. விஜயேந்திர மடம் என்றே பிரசித்தி பெற்றுள்ளது. அதன் பிறகு பசவராஜேந்தர் வேறொரு ஊருக்கு சென்று போனார். இறுதியில் சுத்தமான இந்த பாகண்ட மட்டம் தோற்றது. தந்திர சாரத்துக்கு முன்னால் வாமாச்சாரம் தோற்றது. இன்று நமக்கும் சம்சாரத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றன இல்லையா? அவற்றுக்கு பரிகாரம் தேடும்போது ஸ்ரீ விஜயேந்திரர், ஸ்ரீ ராகவேந்தர் போன்ற சாத்விக மகான்களிடமே செல்ல வேண்டும், துஷ்டர்களிடம் அல்ல. வாமாச்சாரம் மூலமாக பரிகாரம் பெறுவது சாஸ்திர சம்மதம் அல்ல என்று நாங்கள் புரிய வேண்டும். அதற்கு பிறகு ஸ்ரீ விஜயேந்தர் அங்கே ஒரு வித்யாபீடத்தை, கும்பகோணத்தில் ஒரு வித்யாபீடத்தை ஸ்தாபித்தார். அது மாத்வர்களுக்காக மட்டுமல்ல, அத்வைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் வேதம் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த விஜேந்திர தீர்த்தர். அதன் மூலம் கும்பகோணத்தில் மீண்டும் வைதிக ஒரு சூழல் உருவானது. அதோடு மத்வ சித்தாந்தத்தின் பாடங்களும் பிரவச்சனங்களும் அங்கே விரிவாக நடைபெற ஆரம்பித்தன. ஸ்ரீ விஜயேந்திரருடைய வைபவத்தை பற்றி கேள்விப்பட்ட விஜயநகர அரசர், அப்பொழுது ராமராயர், அவரை தம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்தார். மிகுந்த மரியாதையுடன் ரத்னாபிஷேகம் செய்து தம்மை பாக்கியசாலியாக கருத்தினார். அதோடு ஏராளமான பூமி நிலங்களையும் அவருக்கு தானமாக அளித்தார் அந்த மன்னர். ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரர் அவற்றை தம்மிடம் வைத்துக் கொள்ளவில்லை. அங்கே கூடியிருந்த வித்வான்கள் அனைவருக்கும் உடனடியாக தானமாக வழங்கிவிட்டார். நம்முடைய மட்டத்து வித்வான் இவன் என்ற பட்சபாதம் அவருக்கு இல்லை. எல்லா மடங்களைச் சேர்ந்த வித்வான்களுக்கும் வழங்கினார்.
நம்முடைய மதத்தை சேர்ந்த வித்வான்கள் இவர், அந்த ஒரு பட்சபாதமும் இல்லை. வேத வித்தியை பாதுகாக்க அத்வைத விசிஷ்டாத்வைத வித்வான்களுக்கும் தாராளமாக தானம் செய்தார். இவை அனைத்தும் அவருடைய குருவான ஸ்ரீ வியாசராஜரிலிருந்து வந்த குணங்கள். ஸ்ரீ வியாசராஜரும் தமக்கு கிடைத்த நிலங்களை எல்லாம், இந்த பூமி காணிக்கை எல்லாம் சமுதாயத்தின் பல தரப்பினருக்கும் வழங்கியிருக்கிறார். அதற்கு இன்றும் இந்த சாசனங்கள், அதாவது கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கின்றன. பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, பகவத் பக்தர்களாக இருந்த சூதர்களுக்கும் நிலங்களை வழங்கியவர் ஸ்ரீ வியாசராஜர். பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர், சூதர் இந்த 4 வருணத்தினரும் தம் தர்மத்தை எந்த கவலையும் இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும். அவரவருக்கு சாஸ்திரம் விதித்த ஒரு கர்மத்தை, விகித கர்மம் என்று சொல்வார், அந்த அந்த விகித கர்மத்தை செய்வதே பகவானுக்கு செய்யும் ஆராதனையாகும். அப்படி செய்தால்தான் தர்மம் நிலைத்திருக்கும். அப்படி செய்தால்தான் சமுதாயமும் ஒற்றுமையோடு வளரும். ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர், விஜயேந்திரர், இப்படி பரம்பரையில் வந்த எல்லா சுவாமிகளும் இந்த ஒரு உயர்ந்த குணத்தையே கொண்டிருந்தார்கள். பாடம் நடத்துவதும் பிரவச்சனம் செய்வதும், அது மட்டுமல்ல சாதுர்வர்ண தர்மத்தை பாதுகாப்பதும் மடாதிபதிகளுடைய முக்கியமான கடமையாக இருந்தது. ஒரு அரசர் செய்ய வேண்டிய, ராஜா செய்ய வேண்டிய பணியை ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் போன்ற மகான்கள் செய்தார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் ஜெகத்குருவான ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய ஆக்ஞைதான். அவர் சொல்றார், ஸ்வவிஹித விருத்தியா பக்தியா பகவத் ஆராதனமேவ பரமோ தர்மஹா தத்விருத்தா சர்வோப்யதர்மஹா. இதுதான் ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞை விஜயேந்திரர் தம்முடைய வாழ்க்கை முழுவதும் அனுஷ்டித்தார். அதே காலத்தில் நவத்வீபத்தை சேர்ந்த ஒரு பெரிய வித்வான் விஜயேந்திரரிடம் வாதம் செய்ய வந்தார். அவர் தர்க்கச்சூடாமணி பட்டாச்சாரியர் அவர்களுடைய சிஷ்யர். மிகச் சிறப்பாக வாதம் செய்தார். ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரர் அவருடைய வாதங்களை மிக எளிதாக கண்டனம் செய்தார். வாதத்தில் அவரை வென்றார். ஆனால் அதோடு நிற்கவில்லை. அவருடைய வித்வத்திற்குரிய மரியாதையும் அளித்து சிறப்பாக சன்மானம் செய்தார். இதுதான் ஸ்ரீ விஜயேந்திரருடைய வித்யா பக்ஷபாதம். இந்த வித்வானும் ஸ்ரீ விஜயேந்திரருடைய உயர்ந்த ஒரு குணத்தை கண்டு மனமுருகி போனார். அவர் இதிலிருந்து நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருவரிடம் தாத்விக விரோதம் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு காரியத்திற்காக அவர் மேல் தேசம் கொள்ளக்கூடாது. தாத்விக விரோதம் இருக்கலாம், அந்த ஒரு காரணத்திற்காக தேசம் செய்யக்கூடாது. இதை விஜயேந்திரரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் விஜயநகரத்தில் இருந்த போது அருகிலிருந்த தம்முடைய குருவான ஸ்ரீ வியாசராஜருடைய பிருந்தாவனத்தை பலமுறை தரிசனம் செய்தார். அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். ஸ்ரீ வியாசராஜர் அங்கே ஸ்தாபித்திருந்த ஒரு வித்யாபீடம் இருந்தது. அங்கே சென்று அந்த வித்யாபீடத்தில் இருந்து அங்கேயும் பாடம் பிரவச்சனம் செய்தார். அதன் பிறகு ஸ்ரீ விஜயேந்தர் யாத்திரை செய்து ராமேஸ்வரத்திற்கு வந்தார்.
தட்சிண திக்விஜயம் சென்றார். தட்சிண திக்விஜயத்தில் முதல் ராமேஸ்வரம். அங்கே ராமனுடைய சர்வோத்தமத்தை நிலைநாட்டினார். ருத்ரதேவர் சிவபெருமான் ஸ்ரீ ராமருடைய பக்தர் என்பதையும் இந்த சாஸ்திர பிரமாணங்களால் நிரூபித்தார். ராவணனை வதம் செய்ததால் ஸ்ரீராமருக்கு பிரம்மஹத்யா தோஷம் ஏற்பட்டது என்ற வாதத்தையும் அவர் கண்டித்தார். சைவ சர்வஸ்வ கண்டனம் என்ற ஒரு கிரந்தமும் அவர் இயற்றி சிவசர்வோத்தமத்துவம் என்பது சாஸ்திர விருத்தமானது என்பதை சாதித்து நிரூபித்தார். நிர்தோஷனான பகவானிடம் ஒரு சிறிதளவு கூட தோஷத்தை கற்பிக்க கூடாது. அது அது மிகப்பெரிய அபச்சாரமாகும். பகவானுள் தோஷத்தை கற்பிப்பது ஒரு மிகப்பெரிய தோஷம். அதனால் அங்கிருந்து இருந்த போது விஷ்ணு சர்வோத்தமத்தை நன்றாக ஸ்தாபித்து அதன் பிறகு ஸ்ரீ விஜயேந்திரர் கன்னியாகுமரிக்கு வந்தார். அது மகாலட்சுமி சந்நிதி கொண்ட புண்ணிய கஷேத்திரம். கன்னியாகுமரிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் வந்தபோது இதற்கு முன்பு ஸ்ரீ மத்வாச்சாரியரும் இந்த கஷேத்திரங்களுக்கு யாத்திரை செய்ததை ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்மரித்து மிகவும் ஆனந்தமடைந்தார். அதன் பிறகு அவர் திருவனந்தபுரத்திற்கு வந்தார். எவ்வளவு சஞ்சாரம் யாத்திரை இருந்தாலும் பாடமும் பிரவச்சனமும் மட்டும் ஒரு நாளும் தவறியதில்லை. தத்திதபா தத்திதபா என்று உபனிஷத் ஆக்ஞை செய்கிறது. சச்சாஸ்திரத்தை படிப்பதையும் போதிப்பதையும் விட உயர்ந்த ஒரு தவம் வேறில்லை என்பது உபனிஷத்தின் அபிப்பிராயம். அந்த சமயத்தில் பல வித்வான்கள் அவரை வாதத்தில் வெல்ல வந்தார்கள். ஸ்ரீ விஜயேந்திரர் அவர்கள் அனைவரையும் மிக எளிதாக வென்றார். இதற்கு காரணம் அவருடைய விஜயேந்திரர் அவருக்கெல்லாம் அனைவருக்கும் மிக எளிதாக ஒரு பெரிய ஒரு சன்மானம் செய்து அனுகிரகம் செய்தார். பிறகு ஸ்ரீ விஜயேந்திரர் இதற்கு முன்பே ஒரு பகிரங்க அறிவிப்பை செய்திருந்தார். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த வித்யையில் வேண்டுமானாலும் என்னோடு வாதம் செய்து வெல்லலாம் என்பதுதான் அவருடைய அறிவிப்பு. வித்வான்களால் வாதத்தில் அவரை வெல்ல முடியவில்லை. அப்போது சில துஷ்ட சுபாவம் கொண்டவர்கள் வேறு வழியை வாமாச்சார ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள். வாம மார்க்கமான முறையில் அவரை வெல்ல ஒரு முயற்சி செய்தார்கள். ஆனால் அங்கிருந்துதான் ஸ்ரீ விஜயேந்திரருடைய விசேஷமான மகிமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட ஆரம்பித்தன. அவருடைய வாழ்க்கையை படிக்க படிக்க நமக்கே ரோமாஞ்சனம் உண்டாகும். ஒரு பவர் பிளேன்னு சொல்லுவான் இல்லையா, அப்படி அவர் வெளிப்படுத்திய அற்புதமான சிறுமைகளில் சிலவற்றை மட்டுமே இப்போது சுருக்கமாக பார்ப்போம். ஒரு மந்திரவாதியை அவர் வென்றார். ஒரு கலை கூத்தாடியை வென்றார். சில்பக்கலையில் சிற்பியை வென்றார். ஒரு வேஷ்யாஸ்திரியை கூட ஜெயித்தார். ஜிதேந்திரியத்தை ஸ்தாபித்தார். சங்கீத கலையில் வெற்றி பெற்றார். அதே போல ஒரு சர்ப்ப வித்தியிலும் வெற்றி, ஜோதிட சாஸ்திரத்திலும் வெற்றி பெற்றார். சங்கீதம், வீணை வாசிப்பதிலும் வெற்றி பெற்றார். விஷத்தை ஜீரணம் செய்தது. இப்படி மொத்தம் 64 கலைகளிலும் அந்தந்த கலையில்
யார் எக்ஸ்பர்ட்ஸ் என்று அந்த காலத்தில் இருந்தாரோ அவர் எல்லாரையும் வெற்றி பெற்று அவருடைய அபாரமான ஒரு திறமைக்கு பிரமாணமாக உள்ளது. அதைவிட முக்கியமாக இது மத்வ சித்தாந்தத்தின் ஒரு மகிமை என்பதையும் கூட நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த 64 கலைகளிலும் அவர் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதை எல்லாம் அவருடைய விஜய கிரந்தமான விஜயேந்திர விஜய கிரந்தத்தில் விரிவாக பதிவு செய்திருக்கிறது. அவற்றை இப்போது சுருக்கமாக பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ விஜய தீர்த்தர் தங்கியிருந்த போது அங்கிருந்த சில துஷ்டர்கள் ஒரு மலையாள மாந்திரிகனை அவரிடம் அனுப்பினார்கள். அந்த மாந்திரிகன் என்னுடைய மந்திர சக்தியில் உங்களை அழித்துவிட முடியும், விநாசம் செய்ய முடியும், வீணாக எதிர்க்காதீர்கள், இப்படியெல்லாம் சொன்னான். அதை கேட்டு விஜயேந்தர் மனதிற்குள்ளே நினைத்தார், என்னை ரட்சிப்பவர் என்னுடைய மூலகுருவான மத்வாச்சாரியர். அவரே என்னுள் பிராணதேவராக இருந்து சுவாசத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அனுகிரகம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று. பிறகு அந்த மாந்திரிகன் ஒன்றுக்குள் ஒன்று பல வட்டமான மண்டலங்களை அமைத்தான். நடுவில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்தான். ஒவ்வொரு மண்டலத்திலும் பல துஷ்ட சக்திகள் தாக்கும். அவற்றை எல்லாம் கடந்து சென்று அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வர வேண்டும். இதுதான் அந்த போட்டி. அப்போது விஜயேந்திரர் தம்முடைய ஒரு சிஷ்யரை அழைத்தார். அவருடைய தலையில் கரம் வைத்து ஆசீர்வதித்து அந்த சீடரை முன்னே அதை ஆசீர்வதித்தார். அவர் முன்னே சென்று ஒவ்வொரு மண்டலத்திலும் கால் வைத்த போதும் பலவிதமான தடைகள் வந்தன. முதலில் அந்த மாந்திரிகன் அக்னியை உருவாக்கினான். ஆனால் அந்த நெருப்பு அந்த சிஷ்யருக்கு க்ஷீராபிஷேகமாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு பாம்புகள் கடிக்க முயன்றன. அந்த நேரத்தில் கருட பக்ஷி ஒன்று அந்த பாம்புகளை தூக்கிக் கொண்டு சென்றது. பிறகு ஒரு சூலம் அவன் மார்பை நோக்கி வந்தது. ஆனால் அது ஒரு மாலையாக மாறியது. இவ்வாறு எல்லா தடைகளையும் கடந்து அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி வந்தார். அந்த மாந்திரிகன் ஸ்ரீ விஜயனுக்கு சரணமடைந்து மன்னிப்பு கேட்டான். இந்த வாமாச்சாரத்தை விட்டுவிடு என்று அவனுக்கு நல்ல உபதேசம் செய்து அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்தவர் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். நாமும் வாழ்க்கையில் கஷ்டமும் வந்தால் ஏதோ மாந்திரிகர்களை தேடிக்கொண்டு சென்று தாமசமான வழிகளில் பரிகாரம் கேட்கக்கூடாது. அப்படி செய்தால் நன்மை கிடைக்காது, துர்கதியே உண்டாகும், துன்பமே அதிகமாகும். நம்முடைய கஷ்டங்களுக்கு பரிகாரம் வேண்டுமென்றால் சாத்விக மார்க்கம் உண்டு. ஸ்ரீ விஜயேந்திரர், ஸ்ரீ வியாசராஜர் போன்ற மகான்களை சரணமடைய வேண்டும். மாந்திரிகனுடைய அந்த மந்திர சக்தியின் பலம் ஆசுரி சக்தி. அதற்கு பலம் ஆசுரி சக்தி, அந்த ஒரு பலனும் ஆசுரி சக்தி தான், ஆசுரி பலன்தான். ஸ்ரீ விஜயேந்திரனுடைய பலம் தெய்வீக சக்தி. இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அதற்கு பிறகு ஒரு கலை கூத்தாடி ஒருவன் கும்பகோணத்திற்கு வந்தான். தன்னுடைய கலையை மக்கள் முன்னால் வெளிப்படுத்தினான். 2 கம்பங்களுக்கு நடுவில் ஒரு கயிற்றை கட்டி
அதன் மேல் நடந்து காட்டினான். பிறகு ஸ்ரீ விஜயேந்திரை நோக்கி, இதைவிட சிறப்பாக செய்து காட்டினால்தான் என்னை வென்றதாக ஆகும் என்று சவால் விட்டான். உடனே ஸ்ரீ விஜயேந்திரர் தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து இந்த வாழை நாரை கொண்டு, இந்த மெல்லிய வாழை நாரை கொண்டு வர சொன்னார். அந்த வாழை நார்களை ஒன்றொன்றாக இணைத்து நீண்ட கயிறு போல செய்து அந்த கும்பேஸ்வரர் கோபுரத்திலிருந்து சாங்கபாணி பெருமாள் அந்த கோயில் கோபுரத்து வரைக்கும் கட்டச் செய்தார். எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த போது தம்முடைய யோக சக்தியால் அந்த வாழை நாரின் மேல் நடக்க ஆரம்பித்தார். லகிமா யோக சக்தின்னு சொல்லுவார். அது அப்படி செய்வது அந்த கலைக்கூத்தாடிக்கு இயலாத ஒரு காரியம். இது என்னால் முடியாத யோக சக்தி யோக சித்தி என்று அவன் உணர்ந்து அவன் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான். கன்னடத்தில் ஒரு சொல்லுவாங்க, தொம்பராட்டான்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த சம்சார வாழ்க்கை கூட ஒரு தொம்பராட்டான்னு சொல்லலாம். கலைக்கூத்தை போல ஒரு இருக்கும். அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் விஜேந்தர் போன்ற யோகிகள் தான். அந்த காரணத்தால் அவர்களையே நாம் சரணமடைய வேண்டும் என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு சிற்பி வந்தார். அவருடைய பெயர் நரசிம்ம வீரராமன். அவர் பாண்டி தேசத்துக்கு சேர்ந்தவர். தாம் உருவாக்கிய லோக விக்கிரகங்களை ஸ்ரீ விஜயேந்திரிடம் காண்பித்தார். அவற்றை பார்த்தவுடனேயே அவர் மிக சிறந்த சிற்பி என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு அவர், இதைவிட சிறந்த விக்கிரகத்தை நீங்கள் உருவாக்கினால் உங்களுடைய வெற்றியை ஒப்புக்கொள்கிறேன் என்று சவால் விட்டார். மத்வாச்சாரியர் தந்திரசார சங்கிரம் என்ற ஒரு கிரந்தத்தை அருளி இருக்கிறார். அதில் விக்கிரக நிர்மாணம், தேவாலய நிர்மாணம், ஆகம சம்பிரதாயங்கள், மந்திர ஜப கிரமம் எல்லாவற்றையும் விரிவாக விளக்கி இருக்கிறார். அந்த தந்திரசார சங்கிரக கிரந்தத்தில் பூர்ண பாண்டித்யம் பெற்றிருந்த விஜேந்திர தீர்த்தருக்கு இது ஒரு சவாலே அல்ல, கடினம் அல்ல இது. அவர் உடனே விக்கிரகம் உருவாக தொடங்கினார். இந்த துளசி காஷ்டம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு மிகவும் புனிதமான முறையில் விக்கிரகங்களை உருவாக்கினார். அதை பார்த்த அந்த சிற்பி ஆச்சரியம் அவருக்கு. அப்பொழுது விஜேந்திரர் ராமர், கிருஷ்ணர், வராகர், நரசிம்மர் போன்ற இவ்வாறு பல தெய்வமூர்த்திகளை உருவாக்கினார். மிக சிறிய விக்கிரகங்களில் கூட விரல்கள், நகங்கள், ஒவ்வொரு உறுப்பும் தெளிவாக தெரியும்படி வடிவமைத்தது இன்றும் காணலாம். விஜேந்திர கும்பகோண மடத்தில் இன்றும் அதெல்லாம் அந்த விக்கிரகங்கள் அங்கே இருக்கு. ஸ்ரீ விஜேந்திரனுடைய அபாரமான ஒரு திறமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இறுதியில் அந்த சிற்பியும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைந்தார். இதை பற்றி ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய தந்திரசார சங்கிரகம் அந்த கிரந்தத்தில் ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் உள்ளது. கிரந்தோயம் பாடமாத்திரேன சகலாபீஷ்ட சித்திதா கிமு ஞானாத் அனுஷ்டானாத் உபயஸ்மாத் புனః கிமு. இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்தால் கூட அது கல்பருட்சம் போல வேண்டியவற்றை அருளும். அப்படி இருக்க இதன் அர்த்தத்தை அறிந்து முறையாக அனுஷ்டானத்தோடு நடத்தினால் அதனால் கிடைக்கும் பலன் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை சொல்லவே வேண்டியதில்லை.
இந்த ஒரு மகிமை பெற்றது அந்த தன்சார சங்கிரகம் என்ற கிரந்தம். ஒரு கல்லுக்கு விலை இல்லை, அதே கல் விக்கிரகமாக மாறும்போதுதான் மதிப்பு பெறுகிறது. அதுபோலவே அறிவில்லாமல் நாம் கல்லை போல இருக்கிறோம் இல்லையா? சுவாமி எங்களை விக்கிரகமாக்குவாயாக, இதுவே எங்களின் பிரார்த்தனையாகவே இருக்க வேண்டும். சரி, அதற்கு பிறகு ஸ்ரீ விஜயேந்திரர் ஒரு வேஷ்யாஸ்திரியுடன் வென்றார். அந்த நிகழ்ச்சி மிகவும் ஆச்சரியமானது. வாதத்தில் தோற்ற சில வித்வான்கள் ஒரு வேஷ்யாஸ்திரியை விஜயேந்திரம் அனுப்பினார்கள். அப்பொழுது காமசாஸ்திரத்தில் அவரை சோதிக்க வேண்டும் என்பதாக அவள் வந்தாள். ஸ்ரீ விஜயேந்திரர் அதற்கு சம்மதித்தால் அவருடைய சந்நியாச தர்மத்திற்கே களங்கம் ஏற்படுத்ததாகிவிடும். சம்மதிக்காமல் இருந்தால் எந்த கலையிலானாலும் என்னை பரீட்சை செய்யலாம் என்று தாமே கூறிய வார்த்தைக்கு விரோதமாகிவிடும். இப்போது ஸ்ரீ விஜயேந்திரர் தோற்றுவிட்டார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். காமசாஸ்திரம் அது சந்நியாசிக்கு சம்மதமானதல்ல. ஆனாலும் விஜயேந்திரர் என்ன செய்தார், நாளைக்கு மடத்திற்கு வா என்று கூறினார் அந்த வேஷ்யாஸ்திரிக்கு. பிறகு தம்முடைய ஒரு மறுநாள் தம்முடைய ஒரு சீடரின் மூலம் ஒரு மாலையை அவனிடம் அனுப்பித்தார். அந்த மாலை அவளுடைய வலது தோளில் தொட்டு விடும்படி சொன்னார். அப்படி செய்த உடனே அவள் கீழே விழுந்தார். ஒரு விளக்க முடியாத ஒரு தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்து, சுவாமிகளுடைய மகிமை அளவற்றது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அந்த தொழிலையே, அந்த வேசிய தொழிலை விட்டுவிட்டு நல்ல மார்க்கத்தில் வாழ ஆரம்பித்தாள் அவள். நமக்கும் பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன. எது நமக்கு தேவையில்லையோ அதில்தான் ஆசை அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசைகள் நீங்க வேண்டும் என்றால் ஸ்ரீ விஜயேந்திரருடைய அனுகிரகம் நமக்கு அவசியம். இந்த வேஷ்யை வென்ற இந்த சம்பவத்திற்கு பிறகும் சிலர் விஜயேந்திரரை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தார்கள். இவர் ஜிதேந்திரியர் அல்ல, இவருடைய சந்நியாசம் கெட்டுவிட்டது என்று அபவாதம் செய்தார்கள். சஜ்ஜனர்களை நிந்திப்பவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். அப்போது ஸ்ரீ விஜயேந்திரரே இன்னொரு பரீட்சைக்கு முன் வந்தார். என்னுடைய பிரம்மச்சரியத்தை நான் நிரூபிக்கிறேன். பரீட்சையின் முறை இதுதான். பல அழகிய இளம்பெண்கள் ஸ்ரீ விஜயேந்திரருக்கு அபியங்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்த போதும் அவருடைய மனத்தில் சிறிதளவும் விகாரம் உண்டாகக்கூடாது. மனம் விகாரமடைந்தால் அவர் தோற்றதாக கொள்ளப்படும். சரி, குறிப்பிட்ட நாள் வந்தது. ஸ்ரீ விஜயேந்தர் ஒரு வாழை இலையால் செய்யப்பட்ட கௌபீனத்தை அணிந்து கொண்டார். அந்த பெண்கள் அபியங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் ஸ்ரீ விஜயேந்தர் கண்களை மூடிக்கொண்டு நாராயண என்னும் திருநாமத்தின்
குணங்களையும் இந்த ரூபத்தையும் அதன் ஆழ்ந்த அர்த்தத்தையும் மனதில் தியானிக்க ஆரம்பித்தார். அந்த பெண்கள் எவ்வளவோ முயன்றும் அவருடைய மனதில் சிறிதளவும் விகாரம் உண்டாகவில்லை. அதுவே ஸ்ரீ விஜேந்திரருடைய அபூர்வமான வெற்றி. அந்த சமயத்தில் அவர் செய்த நாராயண என்றும் நாமத்தின் அர்த்த சிந்தனையே பின்னாளில் ஒரு கிரந்தமாக வெளிவந்தது. அதுதான் நாராயண சப்தார்த்த நிர்வச்சனம் என்று. ஆயிரக்கணக்கான ஒரு அர்த்தங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று அதில் சுமார் 100 அர்த்தங்கள் மட்டுமே நமக்கு அந்த கிரந்தம் கிடைக்கிறது. அந்த கிரந்தத்தில் உதாரணமாக நாராயண என்றால் குணபூர்ணன், அர என்றால் தோஷம், நார என்றால் குணம், குணத்துக்கு ஆசிரியனாவன், அயனா என்றால் ஆசிரியன், குணத்துக்கு ஆசிரியனாவன் நாராயணன் என்று கூறப்படுவான். நாராயணன் என்றால் தோஷ தூரன், எந்த தோஷமும் இல்லாதவன். அற என்றால் தோஷம், நார என்றால் தோஷமில்லாத முக்தர்கள், முக்தர்களுக்கும் சுவாமி அயனம், முக்தானாம் பரமாகதிகி என்று கூறியபடி முக்தருக்கும் சுவாமி. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் அதில் உள்ளன. இது ஒரு மகிமை, விசேஷமான மகிமை. தம்முடைய ஒரு பிரம்மச்சரியம், சந்நியாச தர்மம், இதையெல்லாம் நிரூபித்த ஒரு விசேஷ மகிமை. அதே போல ஒரு சமயம் இந்த உத்தர தேசத்திலிருந்து ஒரு பெரிய சங்கீத வித்வான் வந்தார். அந்த காலத்தில் தான்சேன் என்ற ஒரு வித்வான், அவருடைய சிஷ்யர் இவர். பலவிதமான ராகங்களில் மிக அற்புதமாக பாடினார். அதற்கு பிறகு ஸ்ரீ விஜயேந்திரும் பாட ஆரம்பித்தார். அவர் பாடியது இந்த லௌகிக ஒரு பாடல் அல்ல, ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய துவாதச ஸ்தோத்திரம். வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் இந்திரா பதிமாத்யாதி வரதேச வரப்பிரதம். அதை பலவிதமான ஒரு ராகங்களில் எப்படி பாடலாம் என்பதை நிரூபித்தார். அதை எடுத்து காட்டினார். அதை எல்லாம் அந்த சங்கீத வித்வானுக்கே தெரியாத சில ராகங்களையும் பாடி காட்டினார். இந்த தீபக ராகத்தில் பாடி விளக்கை ஏற்றினார். அதே போல அமிர்தவர்ஷினி ராகத்தில் பாடி மழையை பெய்ய செய்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியும் கோவாவில் இருந்தபோது தம்முடைய ஒரு சங்கீத மூலம் ஒரு சிறிய செடியையே கண நேரத்தில் மரமாக வளர்த்து பல புஷ்பம், பூவும் பழமும் வரச் செய்ததாக சரித்திரம் கூறுகிறது. அயமேவ கோ விஷயத்தோபி சரசி ஜனதார்த்திதோ ஜவாத் புஷ்பமுத பலமஹோ விததே ஜனசுக்திதானுபம கான சம்பதா என்று. அவருடைய பரம்பரையில் வந்த ஸ்ரீ விஜேந்திரர் இப்படி செய்ததில் ஆச்சரியமே இல்லை. அந்த வித்வான் ஆனந்த கண்ணீர் வடித்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ விஜயேந்தர் யாரையும் தோற்கடித்து அவமானப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக அவர்களை மரியாதையுடன் சன்மானம் செய்து அனுப்புவார். வித்யைக்கு அவர் கொடுத்த மதிப்பு இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது. இதே போல ஒரு சமயம் காஷ்மீர் தேசத்திலிருந்து ஒரு நெசவாளர் வந்தார். மிக சுந்தரமாக அழகான ஒரு பீதாம்பரத்தை நெய்து முடித்தார். சிறிது நேரத்தில் அதிசயமான ஒரு அப்பொழுது ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அப்பொழுது தியானத்தில் அமர்ந்து அதிசயமான ஒரு லட்சுமி நரசிம்மருடைய திருவுருவம், அந்த திருவுருவம் பொறிக்கப்பட்ட ஒரு பீதாம்பரம் தயார் செய்தார். அதை பார்த்த அந்த நெசவாளர்
ஆச்சரியத்தில் சொன்னார். தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவரையும் கூட ஒப்புக்கொண்டார். அவரையும் கூட விஜேந்தர் அன்போடு சன்மானம் செய்து அனுப்பினார். இதே போல ஒரு ஒரு சமயத்தில் அந்த கும்பகோணத்தில் இருந்த ஆலயங்களை துவம்சம் செய்ய வேண்டும், நாசம் செய்ய வேண்டும் என்று யவனர்களின் ஒரு படை ஒன்று வந்தது. அப்போது இரவு நேரம். ஊரிலிருந்து அனைவரும் உடனே விஜேந்திரை பிரார்த்தித்து பிரார்த்தித்து சொன்னார். அப்போது ஸ்ரீ விஜேந்தர் தம்முடைய ஒரு சம்மோகன வித்தியை பிரயோகித்தார். அதன் ஒரு பிரபாவமாக அந்த படையின் வீரர்கள் யார் என்றால் எல்லோருக்கும் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பைத்தியக்காரர்களாய் ஒரு போல இரவு முழுவதும் அங்கேயே சுற்றி சுற்றி அலைந்து வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஸ்ரீ விஜேந்தர் எல்லா பக்தர்களையும் பார்த்து, உங்களிடம் உங்கள் வீட்டில் இருக்கும் தேங்காய்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள், இங்கு வந்து கோயிலில் உடையுங்கள் என்று சொன்னார். அந்த ஆணையை முன்னிட்டு பக்தர்கள் எல்லாம் அப்படியே செய்தார்கள். ஆலயத்தில் தேங்காய் உடையும் போதெல்லாம் அந்த படையின் வீரர்களுக்கு அவர் தலையில் யாரோ அடிப்பது போல வேதனை ஏற்பட்டது. அவர்களால் அங்கே நிற்கவே முடியவில்லை. அனைவரும் ஓடி போய்விட்டார்கள். அதற்குள் தஞ்சாவூர் மன்னரும் தம்முடைய ஒரு படையுடன் வந்து அந்த யவன படையை தோற்கடித்தார். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கே காட்சியாக இன்றும் ஸ்ரீ விஜேந்திரனுடைய பிருந்தாவனத்தில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சேவை செய்து வருகிறார்கள். அன்று கும்பகோணத்தை பாதுகாத்தவர் இன்றும் காப்பாற்று கொண்டிருப்பவர் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆராதனை சமயத்தில் அவர்கள் விசேஷ சேவைகளை செய்கிறார்கள். அத்வைதிகள், விசிஷ்டாத்வைதிகள் ஆகியோரும் சேர்ந்து ஸ்ரீ விஜேந்திரர் பிருந்தாவன சந்நிதியில் விசேஷ வேத பாராயணம் செய்கிறார்கள். இவ்வாறு வித்யை பாதுகாப்பது, மக்களை பாதுகாப்பது, அவர்களுடைய வீடுகளையும் சொத்துகளையும் பாதுகாப்பது, ஆலயங்களையும் பாதுகாப்பது, இவை அனைத்தும் ஸ்ரீ விஜேந்திரருடைய மகிமைகளே ஆகும். அதே போல ஒரு நாள் இந்த பாம்புப்பாடி இந்த பாம்பாட்டி ஒருவன் வந்தான். பலவிதமான ஒரு பாம்புகளை எடுத்துக்கொண்டு வந்தான். நான் இந்த மகுடி ஊதினால் மட்டும் இவை அமைதியாக இருக்கும் இந்த பாம்புகள் என்று அவன் சொல்லி, இல்லையென்றால் இது கடித்துவிடும், இந்த பாம்புகள் கடித்துவிடும் என்று சொன்னான். ஒரு பாம்பை வெளியே விட்டான். அவன் மகுடி ஊதியபடியே அந்த பாம்பும் தலையை ஆடிக்கொண்டே இருந்தது. பிறகு ஸ்ரீ விஜேந்திரருக்கு சவால் விட்டான். அப்போது ஸ்ரீ விஜேந்திரர் மகுடியை எடுக்கவில்லை, அதற்கு பதிலாக ஒரு குழலை எடுத்தார். அவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒண்ணுமே தெரியாதே என்று அந்த பாம்பாட்டி நினைத்தான். ஆனால் விஜேந்தர் குழல் வாசிக்க ஆரம்பித்தவுடன் அந்த பாம்பு மகிழ்ச்சியோடு ஆட ஆரம்பித்தது. பிறகு இன்னும் மாரகமான ஒரு பாம்பை வெளியே விட்டான். அப்போது விஜேந்திரர், எல்லா பாம்புகளையும் ஒரே நேரத்தில் வெளியே விடப்பா என்று சொன்னார். அவன் அப்படியே செய்தான். ஆனால் எல்லா பாம்புகளும் ஸ்ரீ விஜேந்திரனுடைய அந்த குழல் நாதத்தில் அமைதியாகி ஆனந்தமாக நர்த்தனம் செய்து கொண்டிருந்தன. கடைசியாக ஸ்ரீ விஜேந்திரை கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய விஷபாம்பை வெளியே விட்டார். ஸ்ரீ விஜேந்திரர் தம்முடைய தண்டத்தால் தமக்கு முன்னால் ஒரு கோடு போட்டார். அந்த பாம்பு எவ்வளவோ முயன்றும் அந்த கோட்டை தாண்ட முடியவில்லை.
பிறகு பாம்பு எவ்வளவோ அந்த விஜயேந்தர் ஆணையிட்டவுடன் அதே பாம்பு அந்த பாம்பாட்டியையே கடிக்க பாய்ந்தது. அவன் சரணடைந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று விஜயேந்திரிடம் சரணடைந்தான். இந்த மாதிரி சர்ப்ப வித்தியிலும் தம்முடைய பிராவீண்யத்தை அவர் அங்கு சாதித்தார். அதே போல ஒரு சமயம் ஒரு வட உத்தர தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஜோதிட வித்வான் வந்தார். மறுநாள் என்ன நடக்கப் போகிறதோ என்பதை முதல் நாளே எழுதி வைக்க வேண்டும் என்பதே போட்டியின் ஒரு நிபந்தனை. அந்த ஜோதிடரும் தாம் எழுதிய ஒரு பலனை எழுதி ஒரு முத்திரையிட்டு வைத்தார், சீல் பண்ணி வைத்தார். அதே போல விஜயேந்திரனும் தம்முடைய ஒரு பலனை எழுதி முத்திரையிட்டு வைத்தார். மறுநாள் காலை ஒரு அந்த தஞ்சாவூர் மன்னர் செவ்வப்ப நாயக்கர் நம்ம குடும்பத்தோடு அங்க வந்து கும்பகோணத்திற்கு வந்து விஜயேந்திருக்கு விசேஷ மரியாதை செய்தார். அன்று மாலை இந்த ஜோதிட போட்டியின் முடிவு அறிவிக்கப்பட்டது. முதலில் அந்த ஜோதிடர் எழுதியிருந்த என்ன எழுதியிருந்தாரோ அதை வாசித்தார். ஸ்ரீ விஜயேந்திரருக்கு ஏதோ ஒரு சன்மானம் நடைபெறும் என்று அவர் சாமான்யமாக எழுதியிருந்தார். அதற்கு பிறகு விஜயேந்திரர் எழுதியதை வாசித்தார்கள். தஞ்சாவூர் மன்னர் வந்து தமக்கு செய்ய போகும் ஒரு சன்மானத்தை மிக தெளிவாக எழுதியிருந்தார். அது மட்டுமல்ல, இதை வாசிக்கும் அதே நேரத்தில் இந்த ஜோதிடருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த ஒரு செய்தியும் வந்து சேரும் என்று கூட எழுதியிருந்தார். அந்த வாசகம் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த ஜோதிடருடைய ஒரு சம்பந்தி உறவினர் ஒருவர் அங்கே வந்து உங்களுக்கு புத்திர சந்தானம் ஆயிருக்கு என்ற ஒரு செய்தியை சொன்னார். இதிலும் ஸ்ரீ விஜயேந்திர வெற்றி பெற்றார். அந்த ஜோதிடரும் அவருடைய வித்யைக்கு தலைவணங்கி தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டார். இதே போல வீணா வாசிப்பதில் கூட ஒரு வித்வான் வந்தார். மறுநாள் பரீட்சைக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த முறை ஸ்ரீ விஜயேந்தர் தம்முடைய சிஷ்யரான வீணா திம்மன பட்டரை ரகசியமாக அவருக்கு வீணை வாசிப்பு முறைகளை உபதேசித்தார். மறுநாள் ராஜசபையில் வீணை திம்மண்ண பட்டர் வாசிக்க செய்தார். அவருடைய அபூர்வமான வீணை வாசிப்பை கண்டு அந்த வித்வான் தோல்வியை ஒப்புக்கொண்டார். இந்த வீணை திம்மண்ண பட்டருடைய குமாரர் தான் பின்னாளில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாக அவதரித்தார். தாமே முன்னிலைக்கு வராமல் தம்முடைய சீடரையே முன்னிறுத்தி அவருக்கும் புகழ் கிடைக்கும்படி செய்து ஸ்ரீ விஜயேந்திரருடைய விசாலமான மனோவைசால்யம் என்று சொல்வோம். அந்த விசாலமான மனம் சிறந்த ஒரு சான்றாக உள்ளது இந்த ஒரு சம்பவம். அதே போல ஒரு சமயம் அந்த உத்தர தேசத்திலிருந்து ஒரு வித்வான் வந்தார். சிவனே சர்வோத்தமன் என்பதை அவருடைய பிரதிபாதனம். ஸ்ரீ விஜயேந்தர் விஜயேந்திரன் முன் தம்முடைய வாதத்தை வைத்தார். அவர்கள் பேசி முடித்த பிறகு ஸ்ரீ விஜயேந்தர் அவர்கள் கூறிய அனைத்தையும் அப்படியே திரும்பி சொல்லி அதன் பிறகு ஸ்ரீ மத்வாச்சார் உபதேசித்தபடி விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை நிலைநாட்டினார். தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத அவர்கள் ஸ்ரீ விஜயேந்திரை கொல்ல வேண்டும் என்று ஒரு மிகவும் ஒரு மாரகமான தீக்ஷ்ணமான விஷத்தை கொண்டு வந்திருந்தார். இது ஸ்ரீ விஜயேந்திருக்கு திவ்ய திருஷ்டியால் தெரிந்துவிட்டது. உடனே தம்மை கொல்லவே கொண்டு வந்த அந்த விஷத்தை தாமே ஏற்றுக்கொண்டார் விஜயேந்திர சுவாமிகள். அந்த க்ஷணமே அவருடைய உடல் நீல நிறமாக மாறியது. அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள்.
அப்போது ஸ்ரீ விஜயேந்திர நரசிம்மதேவரை நோக்கி ஒரு அஷ்டகத்தை இயற்றி பாடினார். கோகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்படம் போருடம்பம் டிண்டிம் டிம் டிம் டிடிம்பம் दहमपि वहमैर्झम्पझम्पैश्च झम्पैः तुल्यास्तुल्यास्तु तुल्याः धुम धुम धुमकैः कुङ्कुमाङ्कैः कुमाङ्कैः एतत्ते पूर्णयुक्तम् अहरः करः पातु मां नारसिंहः. இந்த ஸ்தோத்திரத்தை முழுமையாக பாராயணம் செய்தால் ஸ்ரீ நரசிம்மதேவரே நேரில் வந்த போல் அனுபவம் உண்டாகும். ஸ்ரீ விஜயேந்தர் இந்த ஸ்தோத்திரத்தை பாடி முடிப்பதற்குள் அவருடைய உடலில் இருந்த விஷம் முழுவதுமாக நீங்கிவிட்டது. பிரஹ்லாதரின் அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யர் இவர். அப்படிப்பட்ட மகானுக்கு விஷம் ஒன்றும் செய்யாது. சரி, அது அது பிறகு அப்பைய தீட்சிதர் என்ற ஒரு வித்வான், அக்காலத்தில் புகழ்பெற்ற சைவ அத்வைத வித்வான் அவர். ஸ்ரீ விஜயேந்திரர் 64 கலைகளிலும் பிராவீண்யம் பெற்றவர். அப்பைய தீட்சிதர் 62 கலைகளில் பிராவீண்யம் பெற்றவர். ஆகர்ஷணம் மற்றும் உச்சாடனம் என்ற 2 வித்தியைகள் மட்டும் அவருக்கு தெரியாது என்று சரித்திரம் கூறுகிறது. ஸ்ரீ விஜயேந்திரருடைய மகிமை கேள்விப்பட்டு அந்த காஞ்சியிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து கும்பகோணத்திற்கு வந்து தங்கினார் அப்பைய தீட்சிதர். தினமும் மடத்திற்கு வந்து சிவனே சர்வோத்தமன் என்பதை நிரூபிக்க வாதம் செய்வார். அவர் கூறிய எல்லா தர்க்கங்களுக்கும் ஸ்ரீ விஜயேந்திரர் மிக எளிதாக விடையளித்து வெற்றி பெற்றார். குறிப்பாக நாராயணன் என்ற சொல்லை, அந்த ஒரு சப்தத்தை சிவபெருமானுக்கு அன்வயம் விளக்குவதற்கு அப்பைய தீட்சிதர் மிகவும் முயன்றார். ஆனால் நாராயணன் என்ற ஒரு அந்த அந்த ஸ்ரீ விஜயேந்திரர் அவற்றையெல்லாம் ஒவ்வொரு வாதத்தையும் கூட கண்ணன் செய்து வந்தார். ஒரு நாள் அப்பைய தீட்சிதர் மிகுந்த மகிழ்ச்சியோடு மடத்திற்கு வந்து புதிய ஒரு யுக்தி தமக்கு தோன்றியது என்று கூறினார். சுவாமி, இன்றைய வெற்றி என்னுடைய தான் என்று கூறினார். சரி, அது எப்படி என்று கேட்டார். அப்போது அப்பைய தீட்சிதர் நாராயணி என்றால் யார் என்று கேட்டார். விஜயேந்திரர் சொன்னார், பார்வதி. பார்வதி தான் நாராயணி என்று கூறப்படுவாள். உடனே அப்பைய தீட்சிதர், அப்படியானால் நாராயணியின் கணவர் நாராயணன், அதனால் நாராயணன் என்றால் சிவன் என்று பொருள் என்று கூறினார். அப்போது சுவாமிகள் பதில் சொல்ல அவர் என்ன நினைத்தார்னா, இப்ப சுவாமிகளுக்கு இதுக்கு பதில் கொடுக்க முடியாது என்று நினைத்தார். ஆனால் விஜயேந்திர கேட்டார், மகிஷி என்றால் என்ன? அப்ப தீட்சிதர் சொன்னார், மகிஷி என்றால் ராணி, மகாராணி. உடனே விஜயேந்திரர் கேட்டார், அப்படியானால் மகிஷா என்றால் ராஜா என்று சொல்லலாமா என்று. ஏன்னா மகிஷா என்றால் எருமை என்று சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். ராஜாவை எருமை என்று சொன்னால் அது பெரிய அபராதம். அப்படி இருக்க சிவபெருமானை நாராயணன் என்று சொல்வது அதைவிட பெரிய அபராதம் இல்லையா என்று சொன்னார். இதே போல் தினமும் வாதம் நடத்து வந்தது. தாம் மரணப்படுக்கையில் இருந்த போதும் கூட ஸ்ரீ விஜயேந்திரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று அப்பைய தீட்சிதர் விரும்பினார். சுவாமிகளும் அவருடைய இல்லத்திற்கு சென்றார். அப்பைய தீட்சிதருடைய பாண்டித்யத்தை பாராட்டினார். அப்போது கூட நாராயண என்ற சொல்லை சிவபெருமானுக்கு அன்வயம் காட்ட முடியவில்லையே என்று
அப்பைய தீட்சிதர் மிகவும் வருத்தப்பட்டிருந்தே இருந்தார். நத்வம் பரம் பாததே என்று கூடி சொன்னார் என்று அவர் சரித்திரத்தில் இருக்கிறது. இந்த பல விதத்தில் தம்முடைய மகிமையை காட்டியவர் விஜயேந்திர சுவாமிகள். இவர் அநேக கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார். எவ்வளவு அற்புதங்களையும் நிகழ்த்தி எண்ணற்ற யாத்திரைகளையும் மேற்கொண்டு தினந்தோறும் ஒரு சாஸ்திர பாட பிரவச்சனம் உபன்யாசங்களையும் நடத்தி கொண்டு இருந்து இந்த நிலையிலும் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் 104 ஒரு கிரந்தங்களை இயற்றியுள்ளார். அவரை இதை போற்றி ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் குருகுணஸ்தவத்தில் கூறுகிறார். சாதுர்யை காக்கிருதிர்யதுரதிக சத கிரந்த ரத்ன பிரணேதா பூதாராதி பிரபந்த ஸ்புட விதித சதுஷ்டி வித்யா விசேஷः सोऽयं न श्रीसुरेन्द्र व्रतिवरतनयो द्वैतशैवा सहिष्णुः पुष्णातु श्रीजयीन्द्रस्त्रिभुवनविदितः सर्वतन्त्रस्वतन्त्रः. சூத்திரப்பிரஸ்தானம் தொடர்பாக 14 நூல்கள் கிரந்தங்கள், வேதங்கள் உபனிஷத்துகள் தொடர்பாக 15 கிரந்தங்கள், கீதா பிரஸ்தானம் குறித்து 3 கிரந்தங்கள், பிரகரணத்தின் குறித்து 11 கிரந்தங்கள், இந்த வியாசத்ரயம் வியாசராஜர் இயற்றிய வியாசத்ரயம் என்ற கிரந்தத்தின் மீது 10 கிரந்தங்கள், பரமத கண்டனை மீது 17 கிரந்தங்கள், அதில் அப்பைய தீட்சிதரின் கண்டன கிரந்தங்களே அதிகமாக உள்ளது. 5 ஸ்தோத்திர சம்பந்தி கிரந்தங்கள், அதே போல 2 காவிய கிரந்தங்கள், 2 நாடக கிரந்தங்கள், பரமதங்களை சுருக்கமாக விளக்கும் சங்கிரக ரூபமான 2 கிரந்தங்கள், மேலும் சுமார் 20க்கும் அதிகமான ஒரு சுதந்திர கிரந்தங்கள். இந்த மாதிரி இவ்வாறு அவர் இயற்றிய நூல்களின் எண்ணிக்கையே ஆச்சரியம் உண்டாகிறது. அவற்றின் ஆழமான பொருளை சாதாரண மனிதர்கள் எளிதில் உணர இயலாது. இருந்தாலும் இந்த சாமானிய பாமர்களுக்கும் ஆன்மீக உயர்வை கருத்தில் கொண்டு மனதை ஒரு ஆனந்தப்படுத்தும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தங்களையும் கூட அவர் அருள் செய்துள்ளார். அவற்றில் ஒரு கிரந்தத்தின் பற்றி பார்ப்போம். துரிதாபாகர ஸ்தோத்திரம் அல்லது பாபமோச்சன ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரம் பக்தர்களின் உத்தாரத்திற்காக இயற்றப்பட்டது. அதில் வரும் முதல் ஸ்லோகம் இப்படி இருக்கிறது. சுகிருதம் திலமாத்ர துல்யமீஷ கிரியதே நைவ மைகவத்சரேபி அபிது கிரியதே ஹி தோஷபூகः பிரதியாமம் சகலேந்திரியைர் முகுந்த. அதன் பொருள் இப்படி இருக்கு. ஹே முகுந்தா, எள்ளளவுக்கு கூட புண்ணியம் என்னால் செய்யவில்லை, புண்ணியமும் செய்யவில்லை, ஒரு வருட காலத்திலும் செய்யவில்லை. ஆனால் என் ஒவ்வொரு க்ஷணமும் பாவங்களையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த செல்வம் சேர்க்க வேண்டும், மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இவ்வாறு இந்த லௌகிக ஆசைகளுக்கு இதுக்கு முடிவே இல்லை. நீ எனக்கு
காதுகளை கொடுத்தாய், அவை உன் மகிமையை கேட்பதற்காக. ஆனால் நான் அவற்றை உலக விஷயங்களை கேட்டு காலத்தை வீணாக்குவதற்கே பயன்படுத்துகிறேன். நீ கொடுத்த கண்களால் உன்னை போற்றும் சாஸ்திர கிரந்தங்களை வாசிக்கவில்லை. அதற்கு பதிலாக பிறருடைய உருவங்களை பார்த்து மனதை அலைக்கழிக்கிறேன். நீ அருளிய நிர்மால்ய மலர்களின் ஒரு நறுமணத்தை நுகர வேண்டிய இந்த மூக்கு தகாத வாசனைகளையே நாடுகிறது. உனக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தின் சுவையை விரும்பாமல் வெங்காயம், பூண்டு போன்றவற்றின் சுவையிலேயே இந்த நாக்கு ஆசை கொள்கிறது. உன் பிரசாதத்தால் வயிறு நிறைய வேண்டிய நான் எப்படியோ வயிற்றை பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போல இறுதியில் அவர் மிகுந்த தாழ்மையுடன் இவ்வாறு வேண்டுகிறார். மம பாப சமான பாபகர்த்தா புருஷோ நாஸ்தி 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 நாஸ்தி. சுவாமி, என்னை போல பாவம் செய்தவன் வேறு யாரும் இல்லை. இனியாவது என்னை உன்னுடைய கருணையால் உத்தாரம் செய் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார். பக்தனின் மனதை என்று ஆவிஷ்காரம் சொல்லுவாங்க. அந்த உலக பற்றி பశ్చాத்தாப புத்தியுடன் தன்னுடைய ஒரு பாவங்களை பகவானுடைய நிவேதனம் செய்து கொண்டு உத்தாரமடையும் ஒரு ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரின் அற்புதமான சரித்திரை, இந்த மகான் இந்த ஜேஷ்ட கிருஷ்ணபக்ஷ திரையோதசி நாளன்று புனிதமான காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ள கும்பகோணத்தில் பிருந்தாவன பிரவேசம் செய்தார். இன்றும் தம்மை நாடி வருபவர்களின் நியாயமான விருப்பங்களை அவர் செய்யும் அருள் காட்டும் காமதேனுவாகவும் கல்பவருஷமாகவும் அவர் இருக்கிறார். பக்தானாம் மானசாம் போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயீந்திர குரவே நமஹ. இது அவருடைய சரம ஸ்லோகம். ஆராதனையின் உண்மையான பதம் என்ன? இந்த ஆராதனையை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறுதியான சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும். பிராமணர்களானால் தினமும் ஸ்நானம், சந்தியாவந்தனம், வேதசாஸ்திர அத்தியனம் ஆகிய நித்திய கர்மங்களில் நாம் ஈடுபட வேண்டும். மற்ற அனைவரும் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற புனித நூல்களின் உபன்யாசங்களை தினமும் கேட்டு உத்தாரம் அடைய வேண்டும். 60 வயதாகிவிட்டது, 70 வயதாகிவிட்டது, 80 ஆகிவிட்டது என்று வருந்தி கொண்டிருப்பது விட ஒரு பகவான் அவனுடைய அருளை வேண்டி அந்த ஆயுளை எவ்வாறு அர்த்தமுள்ளதாக அதை கன்வெர்ட் பண்ண ஒரு வாய்ப்புண்டோ அதன்படி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உலக விஷயங்கள், விஷய பதார்த்தங்கள், அசங்கியமான விஷயங்கள் உள்ளன. அவற்றை பற்றி அறிந்து கொள்ள நம்ம இந்த வாழ்க்கை போதாது, வாழ்க்கை முழுவதும் போதாது. ஆனாலும்
அவற்றால் மோட்சம் கிடைக்காது என்பதை உறுதியாக மனதில் நிறுத்திக்கொண்டு எனவே ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் திருவடிகளில் நாம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். சுவாமி, இனிமேலாவது என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகி கொள்கிறேன். அதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். இவ்வாறு மனமாறி பிரதிஜை செய்தால்தான் நாம் கொண்டாடும் ஆராதனை உண்மையான பலனை அளிக்கும். தமிழ்நாட்டில் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளுக்கு ஏராளமான பக்தர்கள் உள்ளனர். பிராமணர்கள் மட்டுமல்ல, பல்வேறு சமூகங்களை சேர்ந்த பக்தர்களும் அவரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டுள்ளார். அவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் மகிமை சிறிதளவாவது சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் வேர்ல்ட் ஃபோரம் ஆஃப் வியாசராஜா டிவோட்டீஸ் என்ற அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவரான ஸ்ரீ நாகூர் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் இந்த ஒரு உபன்யாச தொடரை ஏற்பாடு செய்துள்ளார். அவரை நான் பாராட்டுகிறேன். என்னுடைய இந்த உபன்யாசத்தில் ஒரு மொழி நடையிலோ கருத்து விளக்கத்திலோ ஏதேனும் குறைகள் தோஷங்கள் இருந்திருக்கலாம். அவற்றை தாங்கள் பொறுத்து இதில் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது வித்யா குருவான பூஜ்ய ஸ்ரீ வியாசனகிரி ஆச்சாரியர் அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இந்த உபன்யாசத்தை அர்ப்பணம் செய்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. யஸ் சர்வகுண சம்பூர்ணः சர்வதோஷ விவர்ஜிதः பிரியதாம் பிரீத ஏவாலம் விஷ்ணுர்மே பரமஸ்ருத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.